பதினஞ்சு வந்தாவே நம்மளோட சுதந்திர தின விழா பற்றி ரொம்ப நம்ம கம்பீரமாக நம்ம நாட்டுப்பற்று தேசப்பற்று எல்லாமே வந்து பேசுகிறோம். நம்மளை பாடுபட்டு வாங்கி தந்த தலைவர்களை வந்து பெருமையாக பேசுவோம். உதாரணத்துக்கு 2-3 பேர் சொல்கிறேன். மகாத்மா காந்தி அவர்களை சொல்கிறோம். சிதம்பரம் பிள்ளை, வீரபாண்டி கட்டபொம்மன், இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம சுதந்திர தின விழாவில் பேசுகிறது உண்டு. புக்ஸில் எல்லாம் வந்து வரலாறுலாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செய்கிறவனை விரோதியாக பார்ப்பாங்க, லஞ்சம் வாங்குறவனை விரோதியாக பார்ப்பாங்க, குடியாத கண்ட தூர விளைவிக்குவாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த சுதந்திரத்தை எப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கிறாங்கன்னு பாருங்கள். ஊழல் லஞ்சம் வாங்குறவனைத்தான் அந்த அரசு பணியில் இருக்கிறவங்க மதிக்கிறாங்க. வாங்காதவனை பார்த்தா இவன் வேலைக்காகாதவன், உருப்படாதவன். இன்றைக்கி 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறவனை பார்த்தா விரோதியாக, ஐயா அவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற, ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு வேலையில் ஒரு 25,000 சம்பளத்துக்கு வேலை சேர்றான்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து போயிருப்பான். இன்றைக்கெல்லாம் அப்படி தான் நடக்குது. எல்லா நாடுகளும் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்கள. அதையே 25 ரூபா தான் நான் பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு இல்லைங்க. கிம்பளம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். அப்படியே நான் தாராளமாக பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் லஞ்சம் வாங்கின பார்த்தா ஐயோ அவனுக்கு ரொம்ப கெட்டவன், அவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு மாற்றா சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் லஞ்சம் பண்ணாத அரசு அதிகாரிகள் கிடையாது. ஒரு காவல்துறை எடுத்துக்காங்க, அவங்க வந்து சம்பளத்தை நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிறாங்க. அதை தாண்டி நம்ம தான் சம்பளம் கொடுக்குறவங்க, அதையெல்லாம் அவங்க மதிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லி தேவையில்லாத கேஸுகள் போடுறாங்க. ஒரு கேஸ் சம்மந்தமாக அவங்க நடந்தாலும் இங்கே நீட்டினா தான் வேலையாகுன்னு சொல்லி கீழே இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. நேரத்து வரைக்கும் போகுது. அதே தாலுக்கா ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்காங்க. எல்லாம் இன்றைக்கி வந்து எல்லா துறையும் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம், நீண்டே போயிட்டுருக்கு. இல்லை சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களாம் வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க. யார் லஞ்சம் வாங்குறவன், ஊழல் செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், பொது சொத்தை அபகரிக்கிறவன் எல்லாரும் வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா நம்ம ஏழை எளிய மக்கள், பொதுமக்கள் நல்லவனாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி பாதிப்பாகிட்டு இருக்கிறோம். சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறதில்ல. அன்னைக்கு நீதிபதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீதி அரசர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து விலைக்கு போகிறாங்க. ஒரு சிலர் தவிர காவல்துறை விலைக்கு போகிறாங்க. எல்லோரும் வந்து காசில் தான் இருக்கிறாங்க. நம்ம சுதந்திரத்தை எங்கே கூட விட்டுருக்குறாங்க பாருங்க. இந்த சுதந்திர தின விழாவில் ஊழல் செய்கிறவங்களுக்கு அந்த கொடியை தொடருக்கு அருகதை கிடையாது. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அந்த கொடியை தொடருக்கு அருகதை கிடையாது. கொள்ளையடிக்கிறவனுக்கு, பொது சொத்து அபகரிக்கிறவனுக்கு அந்த கொடியினோட அருமை வந்து அவனுக்கு அந்த கொடியே வேண்டாம். பாலியல் தொந்தரவனுக்கு பண்ணுறவனுக்கு இந்த சுதந்திர தின விழா இல்லை. நன்றி சொந்தங்களே.